ஸ்டொமக்கில் ஒன் சைடு பெயின் வந்துருச்சு. என்னால் வந்து ஒரு 2 ஸ்டெப் கூட வைக்க முடியல. இந்த வீடியோ வந்து ஸ்கிரிப்ட்லாம் எதுவும் இல்லை. நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பேசியிருக்கேன். ஹலோ எவ்ரிவன், ஒரு வேளையே நம்ம 10 கிலோமீட்டர் மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த மேரத்தான் வந்து நேற்று நடந்துச்சு. ஸோ 85 டேஸாக வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக தான் அது எப்படியோ ஒரு வழியை முடிஞ்சிச்சு. அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன், அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி 5 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடி இருக்கேன். அதே மாதிரி தான் 10 கிலோமீட்டர் மேரத்தான் இருந்துச்சு. நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி தான் இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணேன். கார்ப் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் லாஸ்ட் 4 டேஸு. அப்புறம் வந்து ஜிம்மு. நான் ஜிம்மு வந்து வெயிட்டில் அதுவும் போடல. போவேன், மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுவேன், அப்புறம் ரன்னிங் போவேன். அவ்வளோதான் வந்து லாஸ்ட் 4 டேஸ் பண்ணேன். நேற்று காலையில் என்ன ஆச்சு அப்படின்னா 4 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். ஆனால் அலாரம் அடிக்கலை. ஏன் அப்படின்னா சண்டே தவிர நான் மற்ற நாளைக்கெலாம் வச்சுட்டேன். அதனால் வந்து அலாரம் அடிக்காமல் போனதுனால நான் வந்து 5 மணிக்கு என் ஃப்ரெண்டு வந்து எழுப்பி போட்டான், வாடா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நான் எந்திரிச்சு பக்கத்தாலே இருந்தனால நான் சீக்கிரமாக போயிட்டேன். ஒரு 5:30க்குள்ளே வந்து நான் மேரத்தான் நடக்கிற பிளேஸுக்கு போயிட்டேன். அப்புறம் வந்து எப்பயும் போல் நான் சின்ன ஒரு வார்ம் அப் போட்டு மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 7.5 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூஸாக ஓடிட்டேன். நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அதேமாரி. ஆனால் அடுத்து வந்து 2.5 கிலோமீட்டர் இருக்குல்ல, அது அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அது என்னாச்சு அப்படின்னா 7.5 கிலோமீட்டரப்போ சரி நம்ம கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் எதுவும் பெருசாக ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் மட்டும் 8 கிலோமீட்டர் அப்போ சரி இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிட்டேன். அது எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து ஸ்டொமக்கில் ஒன் சைடு பெயின் வந்துருச்சு. என்னால் வந்து ஒரு 2 ஸ்டெப் கூட வைக்க முடியல. நான் ப்ராக்டிஸ் அப்பயே வந்து எலக்ட்ரோலைட்டு தண்ணி எதுவுமே எடுக்க மாட்டேன். நான் பாட்டு ஓடிட்டே இருப்பேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1 ஹவரில் ஓடி முடிக்கிறேன் அப்படின்ட்டு. பிளான் பண்ண மாதிரியே வந்து 45 மினிட்ஸில் 7.5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து என்கிட்ட வந்து 15 மினிட்ஸ் இருந்துச்சு. 2.5 கிலோமீட்டர் தான். ஆனால் அந்த 2.5 கிலோமீட்டருக்கு மட்டும் நான் வந்து 25 மினிட்ஸ் எடுத்திருந்தேன் இந்த பெயின்னால். டைமிங் சொல்லவே இல்லை உங்ககிட்ட. 1 hour 8 minutes நான் வந்து கம்ப்ளீட் பண்ண டைமிங் எஸ்டர்டே. அந்த 8 minutes வந்து நான் வரவே கூடாதுன்னு நினச்சேன். 1 ஹவரில் தான் முடிக்கணும்னு பார்த்தேன், ஆனால் முடியல. இட்ஸ் ஓகே. நம்ம வந்து எப்படியோ 10 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு 85 டேஸ் முன்னாடி நான் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் நான் 10 கிலோமீட்டர் முடிச்சிட்டேன். ஒரு வழியாக அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டெய்லியும் வந்து வீடியோ எடுக்கணும், அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் எனக்கு. அந்த மோட்டிவேஷன் தான் இதெல்லாம் பண்ணேன். மேரத்தான் ஓடுறதுக்கு வந்து ஒரு பொறுமை இருக்கணும். ஆனால் அந்த 1/2 hour ஈஸியாக ஓடிடலாம். ஆனால் அந்த கடைசி 1/2 hour வந்து எப்படா முடியும், இன்னும் டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்குது, எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து மேரத்தான் முடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க வடக்கு நம்பருக்குலாம். அவங்களோட சேர்ந்து வந்து ஆடிட்டு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே வெற்றிகரமாக என்னோடய மேரத்தான் முடிச்சிட்டேன். சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில்.